தேர்தல் பிரச்சாரம் 100 இலக்கை எட்டியதா அதிமுக? 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை பத்தின எந்த ஒரு அறிவிப்பும் அதிகாரப்பூர்வமா வரதுக்கு முன்னாடியே மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்னு தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணத்தை மற்ற கட்சிகளை விட முன்கூட்டியே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டுட்டு வராரு. மேட்டுப்பாளையம் தொகுதியில ஆரம்பிச்சு 34வது நாள்ல ஆற்காடு தொகுதியில தன்னோட 100 தொகுதிகளை நிறைவு செஞ்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சாரத்துக்கு கூடின கூட்டமும் அவர் பேசுற வரைக்கும் கலையாம நின்ன மக்களையும் பார்த்த அதிமுக தொண்டர்கள் உற்சாகம் அடைஞ்சதாதான் பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சியோட இவ்வளவு பெரிய முன்னெடுப்பை திமுக தன்னோட அரசியல் வியூகத்தால சமாளிச்சது. இபிஎஸ் சுற்றுப்பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்த போதே அன்வர் ராஜா, மைத்ரேயன்னு அதிமுக அடையாளங்கள் திமுகல சேர்ந்தாங்க. ஓபிஎஸ்ஏ முதல்வரை வீட்டுக்கே போய் சந்திச்சது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஷாக்கு கொடுத்திருக்கு. எடப்பாடி பழனிசாமியோட தேர்தல் சுற்றுப்பயணம் தேர்தல்ல பலன் கொடுக்குமா? திமுக ஆட்சியை விமர்சிச்சு மக்கள் கிட்ட இபிஎஸ் பேசினதை மக்கள் எப்படி பார்க்கறாங்க? அதிமுக பிரச்சாரங்களுக்கு திமுகவோட வியூகம் என்ன? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். 2019, 2021, 24ன்னு தொடர்ச்சியா தோல்விகளை சந்திச்சுட்டு வர அதிமுக 2026ல தன்னோட செல்வாக்க நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. இதுக்காக மற்ற கட்சிகளை விட முன்கூட்டியே மக்களை சந்திக்க கிளம்பியிருக்காரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. கடந்த ஜூலை 7ஆம் தேதி தன்னோட பிரச்சாரத்தை தொடங்கின இபிஎஸ் 34 நாட்கள்ல 100 தொகுதிகளுக்கு போயிருக்காரு. மேட்டுப்பாளையம் தொகுதியில ஆரம்பிச்சு ஆற்காடு வரைக்கும் 100 தொகுதிகளை முடிச்சிருக்காரு. அதிமுக சார்பில் தரப்பட்ட புள்ளி விவரங்கள்ல மொத்தம் 52 லட்சம் பேரை நேரடியா அவர் பார்த்திருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கு. தன்னோட சுற்றுப்பயணத்துல 4 விஷயங்களை மக்கள் கிட்ட சொல்றாரு. திமுக ஆட்சியோட அவலங்கள், நிறைவேற்றாத வாக்குறுதிகள், அதிமுக ஆட்சியோட சாதனைகள், 2026 தேர்தலுக்கான அதிமுக வாக்குறுதிகள்னு பிரிச்சு பேசுறாரு. அதிமுக ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு மாதம் 1500 ரூபாய் கொடுப்போம்னும், பொங்கலுக்கு 2500 ரூபாய் உறுதினும், இலவச வேட்டி சேலை, தீபாவளிக்கு சேலை, ஏழைகளுக்கு கான்கிரீட் வீடுகள்னு வாக்குறுதிகளை கொடுக்கிறாரு. இது பொதுமக்கள் கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா அப்படிங்கிறதும் கவனம் பெறுது. பிரம்மாண்ட கூட்டம், பரபரப்பான பேச்சுன்னு எடப்பாடி பழனிசாமி தன்னோட பிரச்சாரத்தை முன்னெடுக்க, இன்னொரு பக்கம் அதிமுகவோட அடையாளங்களா பார்க்கப்பட்ட பலர் அதிமுகலிருந்து விலகி திமுக பக்கம் போக ஆரம்பிச்சாங்க. குறிப்பா ஜெயலலிதா காலத்தில் அமைச்சராக இருந்தவரும் சிறுபான்மை சமூகத்தோட பிரதிநிதியாகவும் பார்க்கப்பட்ட அன்வர் ராஜா திமுகல தன்னை இணைச்சுக்கிட்டாரு. அவருக்கு இலக்கிய அணி தலைவர் அப்படிங்கிற முக்கிய பதவியை திமுக கொடுத்துச்சு. 3 முறை ராஜ்யசபா எம்பியா இருந்த மைத்ரேயனும் திமுகல சேர்ந்தாரு. இவங்க 2 பேரும் அதிமுகவோட உயர் பதவிகளா கருதப்படுற அமைப்பு செயலாளர்களா பதவி வகிச்சவங்க. இதுக்கெல்லாம் மேல அதிமுக அங்கம் வகிக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்தவரும் அதிமுகவோட தலைமை பொறுப்புல இருந்தவருமான ஓபிஎஸ் திமுக தலைவர் ஸ்டாலினை அவரோட வீட்டுக்கே போய் பார்த்தாரு. இது அதிமுகவையும் தாண்டி பாஜகல பெரிய அதிர்வலைகளை உருவாக்குச்சு. எப்படியும் ஓபிஎஸ் கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்னு பாஜக மேலிட தலைவர்கள் முயற்சி செய்யறாங்கன்னு சொல்றாங்க. தென் மாவட்டங்கள்ல ஓபிஎஸ் அதிமுக பாஜக கூட்டணியோட வாக்கு சதவீதத்தை நல்லாவே குறைப்பாருங்கிற விமர்சனங்களையும் கவனிக்க வேண்டியிருக்கு. அதே சமயம் ஸ்டாலின் வானிலேயே இபிஎஸ் தன்னோட தேர்தல் சுற்றுப்பயணத்தை வடிவமைச்சதும் பேசு பொருளாகி இருக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தல் அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படிங்கிற தலைப்புல ஒவ்வொரு ஊர்லயும் வணிகர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் மத்தியில கலந்துரையாடினாரு. இதே பாணியை இபிஎஸ் கையில் எடுக்காம புது வியூகங்களை அமைச்சிருக்கணும் அப்படிங்கிற விமர்சனங்களும் கவனம் பெறுது. திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒற்றை கொள்கையோட பாஜகவுடன் கூட்டணி அமைச்சிருக்கிறதா அதிமுக அறிவிச்சது மட்டும் இல்லாம, அதே கொள்கையில எல்லா எதிர்க்கட்சிகளும் அதிமுக கூட்டணிக்கு வரணும்னு இபிஎஸ் பேசிட்டும் வராரு. இந்த பேச்சுக்கு நாம் தமிழரும் தாவேகாவும் ஆரம்பத்திலேயே மறுப்பு சொல்லிடுச்சு. அதிமுக பாஜக கூட்டணியில எந்தெந்த கட்சிகள் இருக்குங்கிற கேள்விக்கு அதிகாரப்பூர்வமான எந்த பதிலும் அதிமுக கிட்ட இல்ல. ஆனா அதிமுக மெகா கூட்டணி அமைக்கும்னு தொடர்ந்து சொல்றாரு. கூடவே அடுத்து அதிமுக ஆட்சிதானும் பிரச்சாரமும் செய்யறாரு.
ஏற்கனவே அதிமுக கூட்டணியிலையும் பாஜக கூட்டணியிலையும் இருந்த பாமகவோட அன்புமணி நம்ம தலைமையில மெகா கூட்டணி அமையும், நம்மளோட ஆட்சி தான் அமையும்னு தன்னோட நடைப்பயணத்துல பேசுறாரு. இன்னொரு பக்கம் தினகரன் சசிகலாவோட நிலைப்பாடு என்னங்கிறதும், தினகரன் பாஜக கூட்டணியில இருக்காரா அப்படிங்கிறதும் இன்னும் கேள்விக்குறியாவே இருக்கு. இதுக்கு நடுவுல ஓபிஎஸ் முதலமைச்சரை சந்திச்சது, அவரோட அடுத்த மூவ் என்னங்கிறதும் கவனம் பெறுது. அடுத்து அதிமுக ஆட்சிதானே ஏபிஎஸ் சொல்ல, கூட்டணி ஆட்சிதான பாஜக சொல்ல, இந்த விவகாரம் பொதுமக்கள் மத்தியிலையும் அதிமுக தொண்டர்களிடமும் குழப்பத்தை ஏற்படுத்தாதாங்கிற கேள்வியை எழுப்புது. எடப்பாடி பழனிசாமியோட தேர்தல் சுற்றுப்பயணம் அதிமுக தொண்டர்களுக்கு புது உற்சாகத்தை கொடுத்திருக்கிறத மறுக்க முடியாது. இது மட்டுமே அதிமுக ஆட்சிக்கு வர போதுமாங்கிற கேள்வியும் எழுது. திமுகவோட வெற்றி கூட்டணி இன்னும் அதிமுகவுக்கு சிம்ம சொப்பனமாவே இருந்துட்டு இருக்கு. அடுத்தடுத்த அதிமுக வியூகங்களை பொறுத்துதான் அதனோட வெற்றியும் அடங்கி இருக்கு.